வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 4 தக்காளி, இது கூட 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாக இருந்தால் நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை லேசாக வறுத்துக்குங்க. அது வறுத்ததுமே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் மீடியமாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு நம்ம இதில் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாக இருந்தது கொஞ்சமாக கடுகு, இது கூடயே உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை தாளிப்பில் சேர்த்துடலாம். இப்போ லேசாக ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.